வருஷத்தில் நடராஜ பெருமானுக்கு 6 முறை மட்டுமே அபிஷேகமானது செய்யப்படுதுங்க. அதில் தேவர்களுடைய பிரம்மமுகூர்த்த வேலையான மார்கழி மாதத்துலேயும் சந்தியா காலமான ஆணி மாதத்துலேயும் நடைபெறக்கூடிய அபிஷேகம் மகா அபிஷேகம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த அபிஷேகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. நடராஜருக்கு நடத்தக்கூடிய இந்த அபிஷேகங்களை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் புண்ணிய பலன்களானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. அந்த வகையில் ஆனி திருமஞ்சனம் எப்பொழுது வருகிறது, நடராஜருக்கு எந்த பொருளால் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும், வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, திருமணம் வர நிச்சயம் கைகூடுற மாதிரி தள்ளி கொண்டே போய் கொண்டிருக்குதா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. சிவபெருமானுடைய எல்லா தலங்கள்லையுமே ஆணி திருமஞ்சன வைபவமானது சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க. மகா அபிஷேகத்தை திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகுமாங்க. அதே போல் தேவர்களுக்கு வைகறை பொழுது அப்படிங்கிறது மார்கழி மாதமாகும். காலை பொழுது மாசி, உச்சிக்காலம் சித்திரை, மாலை பொழுது ஆணியா. அதே போல இரவு பொழுது ஆவணியாகும். அர்த்த ஜாமம் புரட்டாசி என்று கணக்கிட்டு சொல்லப்படுது. இதுல சந்தியா காலங்களான ஆணி மாசமும் மார்கழி மாசமும் இறை வழிபாட்டுக்கு உகர்ந்த மாசங்களாகும். சிதம்பரத்தில் ஆடக்கூடிய ஆனந்த தாண்டவம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என 5 தொழிலையுமே உணர்த்துமாங்க. சிதம்பரத்தில் நடராஜருக்கு வலது பக்கத்தில் சிதம்பர ரகசியமானது இருப்பதாக சொல்லப்படுது. இதே போல திருவாரூர்ல தியாகராஜ திருமேனிய ரகசியம் கொண்டதாகுங்க. இந்த 2 பெருமான்களுடைய நடனத்தை பதாஞ்சலி முனிவரும் வியாக்கரபாத முனிவரும் தரிசித்ததாக ஐதீகமாக சொல்லப்படுது. ஸ்ரீ நடராஜரையும் அன்னை சிவகாமியையும் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளை செய்வாங்களாமாங்க. அவங்களுக்கு திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு 2 பேருக்கும் ஆனந்த நடனம் புரியக்கூடிய அற்புத காட்சியை தரிசனம் செய்ய முடியுங்க. ஆனந்த நடனம் ஆடியபடியே சித் சபையில் எழுந்தருள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை நம்ம பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனமும் ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சன தரிசன விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த விழாக்கள் பார்த்திங்கன்னா 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கமாகும். பங்குனி உத்தரத்தை போலவே ஆணியில் வரக்கூடிய உத்திரமும் ரொம்பவே விசேஷமானதாகுங்க. இந்த ஆணி உத்திரமே ஆடல் வல்லவனுக்கான விழாவான ஆணி திருமஞ்சன வைபவமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆணி மாதத்தில் நடைபெறக்கூடிய ஆணி திருமஞ்சன திருவிழா 2026ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விழா எதற்காக நடத்தப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, நாடெங்கும் நல்ல மழை பெய்ய வேணும், விவசாயம் நன்றாக செழித்து வளர வேணும் என்பதற்காகத்தான் இந்த விழாவானது நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது. ஆணி மாதம் உத்தர நட்சத்திர நாளில் தேவர்கள் ஆடல் அரசனுக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த நல்ல நாளிலேயே ஆணி திருமஞ்சன விழாவானது கொண்டாடப்படுதுங்க. ஈசனுடைய திரு நட்சத்திரம் திருவாதிரையாகுங்க. ரொம்பவே உஷ்ணமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆழகால விஷத்தை உண்ட ஈசன் சாம்பல் தரித்தவர், அக்னியை ஏந்தி கொண்டிருப்பவர், மொத்தத்தில் எப்பொழுதுமே உஷ்ணத்துடன் காட்சியளிப்பாராமாங்க. அதனால தான் அவருக்கு குளிரச் செய்வதற்காக அபிஷேகங்களானது செய்யப்படுது அப்படின்னு அகம விதியில் சொல்லப்பட்டிருக்குது. இதனால தான் சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம், நெய், சந்தனம், இளநீர் என 16 வகையான குளிர்ந்த பொருட்களை கொண்டு நடராஜ பெருமானுக்கு அபிஷேகமானது அன்றைய நாளில் செய்யப்படுது. திருமஞ்சனம் என்றால் மங்களம் ஸ்நானம் என்று பொருளாகுமாங்க. அதாவது மங்கள நீராட்டு என்று பொருளாகுமா.
சாதாரணமான குளியலுக்கு காரக நீதி ராசி அதிபதியான சந்திரன் ஆவார். ஆனால் திருமஞ்சனம் என்பது பலவிதமான வாசனை பொருட்கள் மற்றும் குளிர்விக்கக்கூடிய பொருட்களை கொண்டு செய்யப்படுவதனால திருமஞ்சனத்தினுடைய காரகன் சுக்கிரன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஆணியில் நடைபெறக்கூடிய திருமஞ்சன திருவிழாவை தொடங்கி வைத்தவர் யோகா சூத்திரத்தை நமக்கு அருளிய பதாஞ்சலி மகரிஷி ஆவார். நடராஜருக்கு நடைபெறக்கூடிய ஆணி திருமஞ்சனத்தை தரிசனம் செஞ்சோம்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒற்றுமையானது மேலோங்குமா. கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்துல திருமண வரனானது கைகூடி வருமாங்க. அதே போல் ஆண்களுக்கு மன தைரியமானது அதிகரிக்குமா. உடல் பலமும் வளமும் நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நடராஜமூர்த்திக்கு 20 முதல் 40 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகமானது செய்யப்படுது. இந்த அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகுங்க. இந்த மகா அபிஷேகத்தை தரிசனம் செய்வது மகா புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நடராஜ பெருமானுக்கு மிக முக்கியமாக நடத்தக்கூடிய உற்சவங்களில் ஒன்று தாங்க இந்த ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் நடத்தக்கூடிய ஆணி திருமஞ்சனமாகும். அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு வருஷத்துல எல்லா நாட்களுமே அபிஷேகம் நடத்தப்பட்டாலும் கூட ஆடல் அரசனான நடராஜ பெருமானுக்கு வருஷத்துல 6 முறை மட்டுமே அபிஷேகமானது செய்யப்படுது. இது அனைத்துமே சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுலேயும் ஆனி மாத உத்திர நட்சத்திரத்திலையும் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்திலையும் செய்யக்கூடிய அபிஷேகம் ரொம்பவே விசேஷமானதாகுங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு 10 இல்லைனா 11 அப்படிங்கிற எண்ணிக்கையிலான பொருட்கள் கொண்டு அபிஷேகமானது செய்யப்படுவது வழக்கமாகும். ஆனால் ஆருத்ரா தரிசனம் ஆணி திருமஞ்சனம் போன்ற நாட்கள்லாம் நடராஜ பெருமானுக்கு 22 இல்லைன்னா 40 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகமானது செய்யப்படுதுங்க. இதனால தான் இதனை மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்குமாங்க. ஆணி உத்திர திருமஞ்சனத்தை தரிசனம் செஞ்சாலும் இந்த அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் நமக்கு அதற்கான பலனானது முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நடராஜருக்கு எந்த பொருளால் அபிஷேகம் செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி மாவால் நடராஜருக்கு அபிஷேகம் செஞ்சதுனால தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுமாங்க. அதே போல் தண்ணீர் அபிஷேகம் செஞ்சோம்னா மனதிற்கு அமைதியானது கிடைக்குமா. பஞ்சகவ்ய அபிஷேகம் ஆத்ம சுத்தியை கொடுக்குமாங்க. நல்லெண்ணெயில் அபிஷேகம் செஞ்சோம்னா பக்தியானது மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சந்தனாதி தைல அபிஷேகம் செய்வதனால சிவபதமானது கிடைக்குமாங்க. வாழைப்பழ அபிஷேகம் சகல வசியம் செழிப்பை கொண்டு வந்து சேர்க்குமா. பலாப்பழத்தால் அபிஷேகம் செஞ்சோம்னா உலக வசியமானது ஏற்படுமாங்க. திராட்சை அபிஷேகம் பயத்தை போக்கி நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மாதுளம்பழத்தால் அபிஷேகம் செஞ்சோம்னா கோபங்களானது தீர்ந்து விடுமாங்க. தம் ரத்தனத்தால் அபிஷேகம் செய்வதனால பூமி லாபமானது கிடைக்கும். நார்த்தம்பழ அபிஷேகம் நல்ல புத்தியானது கொடுக்குமாங்க. தேங்காய் துருவல் அரசு உரிமை சர்க்கரை பகையை நீக்குமாங்க. பஞ்சாமிர்தால் அபிஷேகம் செஞ்சோம்னா தீர்க்க ஆயுளானது கிடைக்கும். தேன் அபிஷேகம் சங்கீத வன்மையை கொடுக்குமாங்க. நெய் அபிஷேகம் மோட்சத்தை கொடுக்குமா. பால் அபிஷேகம் ஆயுள் விருத்தியும். எலுமிச்சை பழச்சாறு அபிஷேகம் யம பயத்தை போக்குமாங்க. இளநீர் அபிஷேகம் புத்திர பாக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்குமா. கரும்பு அபிஷேகம் செய்வதனால அறிவில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்குமாங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குமா. வாசனை திரவிய பொடிகளால் அபிஷேகம் செஞ்சோம்னா ஆயுள் விருத்தியானது கிடைக்குங்க. மஞ்சள் பொடி அபிஷேகம் ராஜவசியமாகும். நெல்லி முல்லை பொடி அபிஷேகம் நோய்களை தீர்க்குமாங்க. அன்னத்தால் அபிஷேகம் செஞ்சோம்னா ஆயுளானது விருத்தியாகுமா. ஆரோக்கியமானது நன்றாக இருக்குமாங்க. கோரசானை அபிஷேகம் செய்வதனால ஜபம் சித்தியாகுமாங்க. கஸ்தூரி மஞ்சள் அபிஷேகம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் திருநீர் நாணத்தை கொடுக்குமாங்க. பச்சை கற்பூரம் நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா. சந்தனத்தால் அபிஷேகம் செஞ்சோம்னா செல்வம் சொர்க்கமான வாழ்க்கையானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் வலம்புரி சங்கு வைத்து தீர்த்தத்தால் அபிஷேகம் செஞ்சோம்னா தீவினைகள் அனைத்துமே அதாவது எதிர்மறையான ஆற்றல்கள் அனைத்துமே வெளியேறி விடுமாங்க. சொர்ண அபிஷேகம் வைராகியம் உண்டாக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கும்பநீர் அபிஷேகம் அஸ்வமேதா யாகம் செய்த பலனை கொடுக்குமா. தயிர் அபிஷேகம் மகப்பேறு உண்டாக்குங்க. சாத்துக்குடி
சாறு அபிஷேகம் அனைத்து விதமான கஷ்டங்களையும் போக்குமாங்க. மாம்பழம் செல்வம் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பன்னீர் சரும நோய்களை நீக்குமாங்க. பேரிச்சம்பழத்தால் அபிஷேகம் செஞ்சோம்னா பகைவர்கள் இல்லாத நிலைமையானது உருவாகும். நாவல் பழத்தால் அபிஷேகம் செஞ்சோம்னா நம்முடைய மன தைரியமானது அதிகரிக்குங்க. நவரத்தின ஜலத்தால் அபிஷேகம் செஞ்சோம்னா தன தானிய விருத்தியானது உண்டாகும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது ஏற்படுங்க. புது வஸ்திரத்தால் அபிஷேகம் செஞ்சோம்னா ராஜபோகமான வாழ்க்கையானது ஏற்படுங்க. பூக்களால் அபிஷேகம் செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா ஆனி மாத திருமண நாளில் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே நடராஜ பெருமானுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்வது சிறப்பானதாகுங்க. வீட்டில் நடராஜருடைய உருவம் இருந்துச்சுன்னா அதற்கு உங்களால் முடிந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பானதாகும். நடராஜருடைய உருவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிவனுடைய விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதற்கு நீங்கள் அபிஷேகம் செய்யலாங்க. விக்கிரகம் இல்லை, சிவன் இல்லைன்னா நடராஜருடைய படம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு கூட நீங்கள் சந்தன பூக்களால் அலங்கரித்து கொள்ளலாங்க. அதே போல் பால் மற்றும் ஏதாவது இனிப்பு பொருட்களை நைவேத்தியமாக அன்றைய நாளில் படைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போல் சிவபுராணம், நடராஜர் 10, திருவாசகம் போன்ற பதிகங்களை பாடி நடராஜருடைய அருளை பெற முடியுங்க. உத்திர நட்சத்திரம் இருப்பதனால காலையிலேயே நீங்கள் நடராஜர் வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.